நிர்மலா சீதாராமன் நடத்திய நாடகம் அடித்து நொறுக்கும் பிடிஆர். இனிதான் ஆட்டம் ஆரம்பம். இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். மும்மொழிக் கொள்கை அப்படிங்கிற நெருப்பை பாஜக பற்ற வைத்ததிலிருந்து தமிழ்நாடு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் நேற்று நாடாளுமன்றத்தில் ஒரு பெரும் டிராமாவை நிகழ்த்தியிருக்கிறார் நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அவர் அங்கே ட்ராமா போடுற அதே நேரத்தில் இந்தியா டுடே தொலைக்காட்சியில் ராஜ்தீப் சர்தேசாய்க்கு ஒரு பேட்டி அளிக்கிறார் பிடிஆர். அடி விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது அப்படிங்கிற மாதிரி விரட்டி விரட்டி வெளுத்திருக்கிறாரு. நிர்மலா சீதாராமனின் நாடகங்களை சுக்கு அடித்து உடச்சிருக்கிறார். ரைட், இந்தா வரேன் ஏன் பங்குக்கு அப்படின்ட்டு முதலமைச்சர் உள்ளே வர்றார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் என்ன பண்ணுறாரு, நான் தமிழ்நாடு தனியாக்கத்துலேன்னு நினைக்கிறியா, இதோ வர்றேன் உனக்கு எதிராக ஆள் சேர்க்குறேன் பாருன்னு சொல்லி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இன்ன பிற பாஜக ஆளாத மாநிலங்களினுடைய முதலமைச்சர்களை போய் பார்த்து பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தால் அந்தந்த மாநிலங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்புன்னு சொல்லி அவங்களுக்கு போய் உரையாடி பேசி புரிய வைக்கிறதுக்கு ஒரு டீம், ஒரு குழு அமைத்து அந்த குழு களத்தில் இறங்கிடுச்சு. ஆக பாஜகவுக்கு சுற்றி அடி. ஒரு பக்கம் பிடிஆர் வெளுக்கிறாரு, இன்னொரு பக்கம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் வெளுக்கிறாரு. இதில் நிர்மலா சீதாராமன் நாடகமெல்லாம் ஒன்றும் எடுபடலை. என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாகப்பட்டது மக்களின் நிர்மலா சீதாராமன் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் நேற்று பேசுகின்ற பொழுது சொல்கிறார், தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் தமிழ்நாடு எம்பிக்களை கொச்சப்படுத்தினார் இல்லையா, நீங்கள்லாம் அன்சிவிலைஸ்ட், நீங்கள்லாம் நாகரிகமற்றவர்கள்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு நம்மெல்லாம் கடும் கோவப்பட்டு சண்டை போட்டோம். அதுக்கப்புறம் அவர் அதுக்கு வருத்தம் தெரிவித்தார், மன்னிப்பு கேட்டார், அந்த வார்த்தையை திரும்ப பெற்றார். அவர் உங்களை பார்த்து நாகரிகமற்றவர்கள் என்று சொன்னதற்கே உங்களுக்கு இவ்வளோ கோபம் வருது. யார்? நிர்மலா சீதாராமன் கேட்குறாங்க. அதுக்கே இவ்வளோ கோபம் வருகிறதே, தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்ன பெரியாரின் புகைப்படத்தை நீங்கள் எல்லா அரசு அலுவலகங்களிலும் வைத்து மாலை போட்டு மரியாதை செய்கிறீர்களே, இது சரியா அப்படின்னு அவங்க அந்த கிடுக்குப்பிடி கேள்வி கேட்குறதா நினச்சிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் கிடுக்குப்பிடி கேள்வி அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பல வருஷமாச்சு இதுக்கெலாம் பதில் சொல்லி. சரியா மேடம், நான் திருப்பியும் தெளிவாக சொல்கிறோம், நல்லா காதில் வாங்கிக்கங்க. அல்லது இந்த காணொலியை யாராவது மரியாதைக்குரிய சகோதரி ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் இந்த காணொலியை காட்டுங்க. ஏன் அப்படின்னா, பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லிவிட்டார். நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் பல முறை ஆதாரத்தோடு உடைச்சிட்டோம். இப்போ நாங்கள் பல முறை கேட்குற கேள்விக்கு உங்கள் தரப்புலேருந்து பதிலே இல்லையே. இதே பெரியார் திருக்குறள் மாநாடு நடத்தினார். என்ன நடத்தினார்? திருக்குறள் மாநாடு பெரியார் நடத்தினார். ஆனால் அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். சங்கர மடம் சங்கராச்சாரியார் என்ன சொன்னார் தெரியுமா? திருப்பாவினுடைய 2வது பாடல் வையத்து வாழ்வீர்கள், அதில் தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னு ஒரு வரி வரும். தீக்குறளை சென்றோதோம்னா என்ன அர்த்தம்னா, ஏதாவது பொல்லாப்பு சொல்லாதுன்னு சொல்லுவோம்ல, கோல் மூட்டாத, ஒருத்தனை பற்றி இன்னொருத்தனை போய் தேவையில்லாமல் கோல் மூட்டாத, சண்டை இழுத்து விடாத, கெட்ட விஷயங்களை பேசாதேன்னு அர்த்தம். தீக்குறளை சென்றோதோம்னு. ஆனால் நீங்கள் சொன்ன சங்கராச்சாரியார், நீங்கள் வழிபடக்கூடிய சங்கராச்சாரியார் என்ன சொன்னார் தெரியுமா? தீக்குறளை சென்றோதோம் என்றால் திருக்குறளை ஓதக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது திருப்பாவையில். எனவே இந்த வேதம் படித்தவர்கள் திருக்குறளை படிக்கக்கூடாது, திருக்குறளை படிக்காதீங்க என்று சொன்னார். தெரியுமா உங்களுக்கு? இப்போ திருக்குறள் மாநாடு நடத்திய பெரியார் தமிழின விரோதியா திருக்குறளை படிக்காதீங்க, தீக்குறளை சென்றோதும் என்று சொன்னது திருப்பாவையில் சொன்னது திருக்குறளைத்தான். எனவே திருக்குறளை யாரும் படிக்காதீர்கள் என்று சொன்ன சங்கராச்சாரியார் தமிழின விரோதியா? யார் தமிழின விரோதி? பெரியார் தான் தமிழுக்கு எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தார். பெரியார் தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொன்னார். நீங்கள் பெரியாரை பற்றி பேசுறதுக்கு என்ன உங்களுக்கு உரிமை இருக்கிறது, அல்லது என்ன வரலாற்று தரவுகள் உங்களுக்கு தெரியும்? இதே சங்கராச்சாரி ஆட்சி மொழி காவலர் ராமலிங்கனார் அவரை சென்று பார்க்க போகின்ற பொழுது அவர் என்ன சொல்கிறாங்க, அவங்க மடத்தில் சாமி குளித்து முடிச்சிட்டாரு, பூஜையில் இருக்கிறாரு, இப்போ அவர் தமிழில் பேச மாட்டார், நீஷ பாஷையில் பேச மாட்டார், சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் பேசுவார். ஆட்சி மொழி காவலர் ராமலிங்கனார் சமஸ்கிருதத்தில் பேச மாட்டார். இப்போ உங்ககிட்ட தமிழில் பேசிவிட்டால் அது தீட்டு, திருப்பி சாமி ஸ்நானம் பண்ணணும், குளிக்கணும். ஏன்னா தீட்டாயிடுதான், குளிக்கணுமா?
தமிழில் பேசுவதையே தீட்டு என்று நினைத்த நீங்கள் பெரியாரை பற்றி சொல்கிற கதைகள் கட்டுக்கதைகளை இந்த சமூகம் ஒருபோதும் நினைச்சாது, நம்பாது. நீங்கள் யாருன்னு தெரியும், பெரியார் யாருன்னு தெரியும், தமிழ்நாட்டுக்கு பெரியார் என்ன செய்தாருன்னு தெரியும், நீங்கள்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் இந்த கதை விடுற வேலையே நினைச்சக்கூடாது, இருக்கப்படாது. இன்றைக்கி நேத்தா தமிழ் தாய் வாழ்த்து பாடிக்கிற பொழுது இப்போ இருக்கிற சங்கராச்சாரியார் எழுந்து நிற்க மறுத்தார். நினைவு இருக்குதா? நீங்கள்லாம் தமிழை காப்பாற்றப் போகிறீர்களா? எத்தனை உதாரணங்களை நாங்கள் கொடுத்துருப்போம் சொல்லுங்கள். சங்கரமடம் மட்டும் தமிழுக்கு இழைத்த அநீதிகள் என்னெல்லாம்னு எவ்வளோ வாட்டி நாங்கள் எடுத்து பேசியிருக்கிறோம்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏதோ நாங்கள் உடனே இதை சொல்கிறதுனால நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக பேசுகிறார் செந்தில். எந்த சமூகத்துக்கு எதிராக பேசலை. ஆதிசங்கரரை கொண்டாடுறவங்க தான் இங்கே, சரியா? ராமானுஜரை கொண்டாடக்கூடியவர்கள் தான். ஆதிசங்கரர் தான் திராவிட சிசு என்று திருஞான சம்பந்தரை பாராட்டினார். அந்த திருஞான சம்பந்தர் பைபர்த் பார்ப்பன சமூகத்தில் பிறந்தவர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பார்ப்பன சமூகத்தில் பிறந்தவராக இருந்தாலும் வேதத்தில் சமஸ்கிருதத்தில் கடவுளை வழிபட்டால்தான் கடவுள் இறங்குவார்லாம் கிடையாது. அன்னை தமிழில் அழகு தமிழில் இறைவனை வழிபடலாம் என்று சொன்ன திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்று யார் பாராட்டினா? ஆதிசங்கரர் பாராட்டினார். அதனால் இது எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நீங்கள் ஏதோ தனிப்பட்ட மனிதர்களை நாங்கள் பேசலை. இந்த ஐடியாலஜியை வச்சுட்டு நீங்கள் என்னெல்லாம் எங்களை செஞ்சுருக்கிறீங்க, என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க, தமிழை எப்படியெல்லாம் நீங்கள் அழித்தொழிக்க சதி செய்கிறீர்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதனால் என்ன செய்ய வேண்டாம், ஐயோகோ பார்த்தீர்களா அப்படின்னு திடீர்னு இந்த பெரியாரை ஏதோ இவங்கெல்லாம் இப்போ தமிழில் பெரிய பற்றாளர்கள் மாதிரியும், தமிழ் மீது உங்களுக்கு அவ்வளோ பற்று இருக்குல்ல. வெறும் 25,000 பேர் கூட பேசாத ஒரு மொழி சமஸ்கிருதம். அந்த சமஸ்கிருதத்துக்கு 2345 கோடியை நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறீர்களே, நீங்கள் தான் நிதியமைச்சர், நீங்கள் தானே. இந்த 10 ஆண்டுகளில் 2345 கோடி. தமிழுக்கு எவ்வளோ ஒதுக்குனீங்க? அரௌண்ட் 160 கோடி சம்திங். வெறும் 160 கோடி சம்திங் எதுக்கு? தமிழுக்கு. சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோங்க? நீங்கள் 2345 கோடி ரூபா ஒதுக்கிக்கிட்டு நீங்கள் எங்களை கேள்வி கேட்கலாமா? சில 100 கோடிகளை தமிழுக்கு ஒதுக்கீடு செய்வீர்கள், பல்லாயிரம் கோடியை சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கீடு செய்வீர்கள். நீங்கள் திடீர்னு தமிழுக்கு பாலுக்கு காவல் பூனை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டுல, அந்த மாதிரி இருக்குது நீங்கள் பேசுகிறது. இதெல்லாம் மக்கள் நம்ப தயாராக இல்லை. இப்போ என்ன பிரச்சனை இவங்களுக்கு அப்படின்னா, மும்மொழி அப்படிங்கிறதுல ஹிந்தி தான் என்று என்ன அர்த்தம்? நேற்று ராஜ்தீப் சர்ஜேசா பிடிஆர் விஷயத்துக்கு வரேன். ராஜ்தீப் சர்ஜேசா அந்த கேள்வி கேட்குறார் இந்தியா டுடேல. அவர் கேட்ட உடனே பிடிஆர் தான் சொல்கிறார், நாங்கள் திருப்பி லாஜிக்காக சொல்கிறோம், எங்களுக்கு எந்த 3வது மொழி நாங்கள் விருப்பப்பட்டால் படிச்சுக்கிறோம், விடு, நீ யார் அப்படிங்கிறத கேட்குறாரு. ஒன்று. இன்னொன்று தெளிவாக என்ன கேட்குறாரு, லாஜிக்காக பதில் சொல்லுங்கடா. ஒரு கிளாஸில் 40 பிள்ளைகள் இருக்குது, 40 பிள்ளைகள் 40 மொழியை படிக்கணும், 40 வாத்தியார் வைப்பீங்களா? இல்லை, ஒரு வாத்தியார் தான் வைக்க போகிறீங்க 3வது மொழிக்குன்னு. அந்த ஒரு வாத்தியார் என்ன வாத்தியார்? பெங்காலியா, மராட்டியா, போஜ்புரியா? இல்லை, நீ எந்த வாத்தியாரை தான் வைக்க போகிற? ஹிந்தியை தானே வைக்க போகிற. ஹிந்தி கூட இல்லை, சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம். நேற்று நான் போட்ட வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, தயவுசெய்து பாருங்கள். அதிர்ச்சி தரும் ஆதாரங்கள்னு போட்டிருப்பேன், நேற்று வீடியோ பாருங்கள். சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கு எப்படியெல்லாம் முயற்சி நடக்கிறது என்று ஆதாரங்களோடு அதில் அம்பலப்படுத்தியிருக்கிறேன். என்ன ஆதாரங்களோடு? ஒன்றிய அரசு சொன்ன கல்வி, இந்த தேசிய கல்விக் கொள்கை இருக்கு இல்லையா 2020, அதில் அவன் சமஸ்கிருதத்தை எப்படிலாம் திணிக்கிறதுக்கு அவன் திட்டமிட்டுருக்கிறான் அப்படிங்கிறத அதிலே போட்டுக்கிறாங்க. ஒன்றிய அரசு போட்டிருக்குது, அதை அப்படியே எடுத்து உங்கள் முன்னாடி வச்சுருக்கிறேன். அப்போ நீங்கள் திடீர் தமிழ் மொழியின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் பற்றுள்ள ஒரு போலர்கள் நடிப்பதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதான் பிடிஆர் நேற்று அதில் இன்டர்வியூவில் கேட்குறாரு, நீங்கள் எத்தனை லாங்குவேஜுக்கு ஆசிரியர்களை நியமிக்க முடியும் உங்களால்? சரி, இருமொழி கொள்கையால் தமிழ்நாடு இழந்தது என்ன? மற்ற ஸ்டேட்டில் மும்மொழி கொள்கை இருக்குதா? உத்தரப்பிரதேசில் மும்மொழி கொள்கையில் அவன் 3வது மொழியாக எதை படிப்பான்? அவன் ஃபஸ்ட் லாங்குவேஜ் அவனுக்கு ஹிந்தின்னு ஆகிடுச்சு, செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷு, அவனுக்கு இங்கிலீஷே வராது, அவன் இங்கிலீஷ் படிக்க மாட்டான். இதில் தேர்ட் லாங்குவேஜ் நீங்கள் எதை கொண்டு போய் கொடுப்பீங்க? தமிழையா, பெங்காலியா, மலையாளத்தையா? எதை கொடுப்பீங்க? தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்களா நீங்கள்லாம்? அங்கே போய் பெஞ்சு துடைக்க போகிறீங்க, அதனால் தமிழ் படிச்சுட்டு போங்கன்னு உத்தரப்பிரதேச தமிழ் கற்றுக் கொடுக்க போகிறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் நேற்று பிடிஆர் எங்கே வைக்கிறாரு? இந்தியா டுடே டிவியில் வைக்கிறார், ராஜ்தீப் சர்ஜேசாய் பேட்டியில் வைக்கிறார். இவர் ஒரு பக்கம் அடித்து ஆடிக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் நம்ம முதலமைச்சர் அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு குழுவை போட்டிருக்கார். அந்த குழுவை போட்டு அண்டை மாநிலங்களான கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், இது போன்ற மாநிலங்களுக்கு, ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு பாஜக ஆளாத மாநிலங்கள், ஒரு சில இடத்துல பாஜக கூட்டணி இருக்குது, பாஜக ஆளாத மாநிலங்கள், அதாவது குஜராத்து,
உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களுக்கு இந்த குழு போகிறது. போய் இந்த டீலிமிட்டேஷன்னா தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தலையில் அடுத்த மண்ணள்ளி போட போகிறான். நமக்கெல்லாம் எம்பி சீட்டு குறைய போகுது. இந்த எம்பி சீட்டு குறையதை பற்றி மற்ற மாநிலங்கள் கவலைப்படாமல் இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன செஞ்சிட்டார், ஒரு குழுவை போட்டு போய் பாருங்கள் அந்தந்த மாநில முதலமைச்சர்களை, அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்களை. இப்போ ஒடிசாலைனா முன்னாள் முதலமைச்சர் பட்நாயக்கை போய் பாருங்கள். போய் பார்த்து இந்த தொகுதி மறுவரையறையால் அந்தந்த மாநிலங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒடிசாவுக்கு என்ன பிரச்சனை, கேரளாவுக்கு என்ன பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை, கர்நாடகாவுக்கு என்ன பிரச்சனை, இது ஏதோ வெறும் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை அல்ல, இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பிரச்சனை. உத்தரப்பிரதேசம், குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் இதில் லாபம் அடையும், மற்ற மாநிலங்களுக்கு பெரும் கேடு என்பதை எடுத்து சொல்லி இப்போ அவங்களையெல்லாம் பாஜகவுக்கு எதிராக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். இப்போ அவங்களும் களத்துக்கு வர்றாங்க. இப்போ இது வரைக்கும் வெறுமனே ஸ்டாலின் மட்டும் சண்டை போட்டுட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ எல்லாரையும் கிளம்பி விட்டார் ஸ்டாலின். இப்போ எல்லாரும் கேள்வி கேட்பான். இனிமேல் எல்லாரும் கேள்வி கேட்குற கேள்விக்கு நீங்கள் எங்கேயும் பதில் சொல்ல போகிறீங்க? உங்களால் என்ன பதில் சொல்ல முடியுமா? உங்களால் ஒருபோதும் முடியாது. ஸோ அதனால் இன்றைக்கி தமிழ்நாடு ஏதோ தனித்துடப்பட்டுச்சு, தமிழ்நாடு மட்டும் சண்டை போட்டுச்சு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க. இல்லை, இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க தொடங்கியிருக்கிறது. தன்னுடைய வாத திறமையால் தேசிய ஊடகங்களில் தமிழ்நாட்டின் நியாயங்களை உறக்க சொல்கின்ற பிடிஆர் அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அதே போல் தமிழ்நாட்டின் வலியை, வேதனையை மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு குழு அமைத்து மற்ற மாநில முதலமைச்சர்களையும் உள்ளடக்கி ஒன்றிய பாஜகவிற்கு எதிராக ஒரு வலிமையான அணியை கட்டக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் இன உணர்வை மீண்டும் மீண்டும் தட்டி எழுப்புகின்ற பாஜகவிற்கும் நன்றி. ஏன்னா நீ சும்மா இருந்தேன்னா இங்கே எவனுக்கு இன உணர்வு வந்திருக்கா? இப்போ நீ கொளுத்தி போட்ட பாரு, அதெல்லாம் எல்லாருக்கும் இன உணர்வு வருகிறது. இப்போ இதில் ஒரே ஒருத்தனுங்கிற மீது தான் எனக்கு வருத்தம். தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிங்கிற பேரில் ஒரு 3-4 பேர் சுற்றிட்டு இருக்கான். அதிமுக, நாம் தமிழர், தாவேகா, இவர்களுக்கு இந்த பிரச்சனையில் எந்த அக்கறையும் இல்லை. நான் மீண்டும் மீண்டும் அவர்கள் மீது மட்டுமே எனக்கு வருத்தம். கொஞ்சமாவது இன உணர்வோடு வாருங்கள், ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி எழுப்புவோம், தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்போம், தமிழ் மொழியை காப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.